ஏன்னா கதைக்கிறதுக்கு நேரங்கள் வாரதில்லை எங்களுக்கு. சமகால இலக்கிய நேரத்துடன் இணைந்து செல்வோம். வருகின்றார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். வணக்கம். வாங்கோ. ஜெயானரசன் அவர்கள் ஓடிட்டார். அவர் இங்கே இருக்கோ தெரியல எனக்கு. பிறப்பிக்க ஓடிட்டார். இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. சமகால இலக்கிய நேரத்துக்காக உகண்டா பயணத்தின் தொடர்ச்சி. இப்படியாக உகண்டாவில் உல்லாச பயணம் புதிய புதிய அனுபவங்களுடனும் புதுமை உணர்வுகளுடனும் நிகழ்ந்து நிறைவேறி கொண்டிருந்தது. நாம் இப்போது தங்கியிருக்கும் விடுதிகள் பல வசதிகளை கொண்டதாகவும் அமைந்திருந்தது. வெளியில் அழகான நீச்சல் குளம். நாம் இருப்பது மலைப்பகுதி ஆகையால் இதமான காலநிலை. கீழே ஆறு. விடுதியை சுற்றி மரங்கள். மரங்கள் மேல் சிறிய வானரங்களின் சேட்டை விளையாட்டுகள். ஒரு வித்தியாசமான உலகத்தில் இருப்பது போன்ற பிரமை. மறுநாள் இடங்கள் பார்ப்பதற்கான பயணம் தொடங்கியது. அலெக்ஸ் மற்றும் பர்பராவுடன் எங்கள் பயணம் தொடங்கியது. முதலில் ஒரு பள்ளிவாசலின் முன் பேருந்து நின்றது. அதுவும் சுற்றுலா பிரயாணிகள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் என பர்பரா கூறினார். அது ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல். பாங்கு சொல்லும் கோபுரம் மிக மிக உயரமாக இருந்தது. கட்டடத்தின் பச்சை வர்ணம் விழிகளை கொள்ளை கொண்டது. அப்பாடா, இப்படி ஒரு பெரிய பள்ளிவாசலா! வெளியிலும் பெரிய தேசத்திற்கும் அழகான கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. நாங்கள் உட்சென்று பார்ப்பதற்கான அனுமதியை பர்பரா அதன் பொறுப்பாளரிடம் பெற்று வந்தார். அதன் பின் சிலபல விதிமுறைகளுக்கு உட்பட்டு உள்ளே நுழைந்தோம். அவர்கள் தந்த நீள உடுப்பை அணிய வேண்டும். பாதணிகள் அணியக்கூடாது. மௌனமாக இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளுடன் உள்நுழைந்தோம். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. என்ன ஒரு பெண்ணாம்பெரிய பள்ளிவாசல்! உயரம் வானத்தை தொடுவது போல் காட்சியளித்தது. தரையில் நிலம் தெரியாமல் கம்பளங்களால் போர்க்கப்பட்டிருந்தன. இப்போது முன்னுள்ள பீடப்பக்கம் நகர்ந்தால் அங்கு ஒரு கண்ணாடி பிழைக்குள் குர்ஆன் மறைநூல் வைக்கப்பட்டிருந்தது. அப்படியொரு மிகப்பெரிய குர்ஆன் மறைநூலை நான் பார்த்ததில்லை. பின்னர் அங்கு இருந்த இமாம் மூலம் அந்த பள்ளிவாசல் வரலாற்றை தெரிந்து கொண்டோம். உலகத்தில் 3வது பெரிய பள்ளிவாசல் எனவும் அதற்கு பண உதவியை மறைந்த கடாபி அவர்கள் சவுதி அரேபியா அரசும் அளித்ததாக கூறியிருந்தார். பயணம் தொடரும். சமகால இலக்கிய நேரத்திற்காக நன்றி. வணக்கம். இவர் ஜெயானரசன் அவர்கள் இலக்கியத்தை காணம் பாருங்களேன். உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். சமகால இலக்கியம் தொடர் 191 வெற்றிக்கான வழிகள். நமக்குள் 1000 திறமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த திறமைகளை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் மட்டுமே வாழ்க்கையை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். நம்மால் ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்காமல் போவதற்கு காரணம் அந்த வேலைக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்காமைதான். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து மிகுந்த ஆர்வத்துடன் செய்து முடிக்கும் போது நிச்சயமாக அந்த வேலையில் நமது முழு திறமையும் வெளிப்படும். நாம் அந்த வேலையை செய்து முடித்திருப்போம். இந்த உலகில் செலவே இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒரே விடயம் கற்பனை செய்வதுதான். அந்த கற்பனையை நம் வெற்றிக்கான விதையாக மாற்றிக்கொண்டால் நம் முழு திறமையையும் பயன்படுத்தி நம்மால் வெற்றி பெற முடியும். ஏதாவது ஒரு வேலையை செய்வதாக இருந்தால் அதற்கு முன் அந்த வேலையை நாம் வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டோம் என்றும் அதற்காக மற்றவர்கள் நம்மை பாராட்டுவார்கள் என்றும் கற்பனை செய்யும் போது நிச்சயம் நம் தன்னம்பிக்கை கூடும். இதற்கு மாறாக இந்த வேலையை நம்மால் செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் என்னில் எழுந்தால் அதில் நம் முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியாது. நமக்குள் என்னதான் திறமைகள் இருந்தாலும் அது மேலும் வளர உற்சாகமான சூழல் வேண்டும். ஒரு சிலர் பிறரை புகழ்ந்து பேசுவதையும் மற்றவர்களை மதிக்கவும் மற்றவர்களின் சிறப்பை மன்னிக்கவும் ஒரு சிலர் பிறரை புகழ்ந்து பேசுவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் அறியாதவர்கள்.
அதை விரும்பாதவர்களும் கூட. மற்றவர்களை மதிக்கவும் மற்றவர்களின் சிறப்பை பாராட்டி அவர்களை மகிழ்விக்கவும் தெரியாதவர்கள். மற்றவர்களின் எண்ணத்தையும் நடத்தையையும் செயலையும் வசதி வாய்ப்பையும் குறைத்து பேசி பழிப்பதில் மகிழ்ச்சி அடைபவர்கள். இவர்களோடு பழகுவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை எப்போதும் ஊக்கப்படுத்தும் நல்ல நண்பர்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். நம்மை பற்றி ஏளனம் செய்து நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துபவர்களிடம் இருந்து நாம் எப்போதும் விலகியே இருக்க வேண்டும். திறமை என்னும் குதிரை வெற்றி என்னும் இலட்சியத்தை அடைய வேண்டுமாயின் தன்னம்பிக்கை என்ற கடிவாளம் நம்மிடையே இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது நமக்கிருக்கும் நம்பிக்கை. முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும். நம்மை நாம் நம்பாவிட்டால் வேறு யார் நம்புவார்கள்? ஆகாயத்துக்கு மேலே தொட வேண்டுமென்று நினைத்தால்தான் குறைந்தபட்சம் ஒரு உயரமான மரத்தையாவது நம்மால் தொட முடியும். எனவே எந்த கட்டத்திலும் தன்னம்பிக்கையை தளர விடாமல் நம் சக்தியை முழுமையாக பயன்படுத்தினால் வெற்றி பாதையின் உச்சிப்படியை நாம் அடையலாம். நன்றி, வணக்கம். இருக்கா உங்களிடம் இருக்கா தன்னம்பிக்கை? இப்பதானே இவ்வளவு தூரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்க அதுக்கு அது தன்னம்பிக்கை இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறது சகிப்புத்தன்மை. நம்பிக்கையில தானே இப்ப எழுதுறோம், வாசிக்கிறோம். இல்லை அது சரி, அது தன்னம்பிக்கையில் செய்யற. வாழ்றது வந்து ரெண்டும் இருக்கும், சகிப்புத்தன்மையும் இருக்கும், மற்ற தன்மையும் இருக்கு, பல தன்மை. போலி நம்பிக்கை அது அது பாராட்டு கேட்டு இருந்தா நம்பிக்கையா இருக்கும். மட்டம் தட்டி கேட்டு அப்படி இப்படி இருந்தா நம்பிக்கை குறைஞ்சிருந்தானே. மனம் தோர்ந்து போய் இல்லை அதில் எனக்கு பட்ட வரி எப்படி என்றால் ஒருத்தரை அந்த என்கரேஜ் பண்ணுறது, என்ன சொல்கிறது, தட்டி கொடுக்குறது. சின்ன ஒரு புள்ளியை போட்டாலும் அந்த பிள்ளைக்கு ஓகே இது அழகாக இருக்குது, இது இப்படி செய்யன்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை கொடுக்குறது ஒரு பிள்ளைக்கோ பெரியவர்களுக்கோ. ஆனால் எப்படி கொடுத்தாலும் சிலர் அப்படியே நன்று கட்டத்தனமாக நடக்க இது செய்ய வேணுமான்றது போல் சில விஷயங்கள் இருக்கும். இப்போ சிலருக்கு அது அது ஏன் நண்டு விளங்கல இப்படி நன்று கட்ட மனுஷரான்றது போல் இருக்குது. அதை அந்த சிந்திச்சு பார்க்குறல, இவர்கள் இது செய்தார்களே அதுக்கு நான் ஒன்று செய்யணுமென்றால் எந்த பக்கம் இருக்கும் ஒப்பாவும் ஏதாவது ஒன்று நான் செய்யணுமென்ட்டு. ஆனால் சிலர் அப்படியே அந்த உதாசீனமாக தள்ளிட்டு போய்க்கல, இவர்களோட தொடர்ந்து பழக வேணுமா அல்லது இப்படியே இவர்களை கஞ்சி போட்டு போகிறதான்ற போல இருக்கும். என்ன சில விஷயங்கள் செய்யக்க விஷயங்கள் மனசை உடைச்சிருந்தேன், மனதை வைக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி இருக்கும்போது இன்னொரு சின்ன விஷயமா யாராக இருந்தாலும் நாங்கள் நல்லதா நாங்கள் கண்டா அதை பாராட்டி தட்டி கொடுக்குறது கட்டாயம் செய்யணும். அப்பதான் அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். நாங்களும் திரும்ப திரும்ப அவங்க செய்ய வேணும், அதை எப்படி செய்யணும் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இதுல வந்து சிலருக்கு அந்த குணமே இருக்கு. அதான் சொல்லி திறமை இருந்தா அது ஒரு சிலர் இருக்கிறார்கள் கொடுக்க மாட்டாங்க. கடிவாளம் தன்னம்பிக்கை என்ற கடிவாளம் வேணும். அதுல ஒரு வரி போட்டிருந்தீங்க தானே அந்த முன்ன கடைசி கிட்ட வரையில பாருங்க, அத ஒரு இதா போட்டிருந்தீங்க. தன்னம்பிக்கை என்ற கடிவாளம் தான் கட்டாயமா நம்பிக்கை. நம்மை நாம் நம்ப வேண்டும். அதையா சொல்றேன். அதான் அதுக்கு நம்மை நாம் நம்ப வேண்டும். திறமை என்னும் குதிரை நாம் எப்போதும் விலகியே இருக்கணும். திறமை என்னும் குதிரை வெற்றி என்னும் அடைய வேண்டுமாயின் தன்னம்பிக்கை என்ற கடிவாளம் நம்மிடையே இருக்க வேண்டும். சரிதான் அந்த வசனம். திறமை அது முக்கியமாக சரியா முடிஞ்ச அளவு செய்யணும், முயற்சி செய்யறது நினைக்கிறேன். அதான் மற்றவன் சொல்றான்ன்றதை விட்டுட்டு அக்கா நாங்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா அது மிக சிறப்பா இருக்குமன்றது நல்ல அர்த்தம். மற்ற உகண்ட பயணமும் நல்ல. அவர் அந்த கேட்டோன்றது நீங்க தானே வாணி குரங்குக்கான ஒரு சொல்லு பாய்ச்சி இருந்த பத்தி வானரம் ஒன்று பார்த்து கேட்டீங்களா? மிக சிறப்பா இருந்தது அவருடைய இதுவும். அந்த பள்ளிவாசல் மிக அழகான ஒரு பள்ளிவாசல் சொல்லி இருந்த ஆமா ஆமா இந்த பேரை உள்வாங்க அதை எதனா பாப்போம். அதுக்குள்ள ஒரு போய் பாப்போம் என்ன பேர். உலகத்துல மூன்றாவது பள்ளிவாசலா அழகா சொல்லி இருந்தார். அதை கட்டின விதமும் யார் யார் அதுக்கு உதவி செய்தார்கள் என்றதும் பள்ளிவாசல் பெயர் தெரியல, என்ன பள்ளிவாசல் பெயர் பிடிப்போம். அதை விட உண்மையிலேயே இந்த வெற்றியாளர்கள் எப்போதுமே
ஒரு கற்பனை, தங்களுக்குள்ளான ஒரு கற்பனையை வளர்த்து கொள்ற அது உங்கள்ட்ட நீங்க பெரிய ஒரு பணக்காரரா வரணும், ஒரு பிசினஸ்ல பெருசா வரணும். நீங்க திறமைய மட்டும் என்பதில் உங்களுக்குள்ள கற்பனையும் உங்களோட எண்ணமும் அதை சரியா வளப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள்ட்ட அந்த இதை நான் கனவேற பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய எண்ணம் தான் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக தெரிகிறது. நிச்சயமா அவர்கள் எதையும் வச்சு கொண்டு தொடங்குறீங்களா, ஆனா நான் இதை செய்ய வேணும் என்ற எண்ணம் அது இந்த இயக்க கொண்டு வந்து அத்தனையும் சாதகமாக்கி விடுகிறன்றத. உதாரணமாக பாமுக தளமும் கூட ஒரு நடாமோட அவர்களுடைய எண்ணமும் வாணி அவர்களுடைய இணைவும் நிச்சயமாக அந்தந்த சந்தர்ப்பங்களை சூழலை எல்லாம் வளமா கொண்டு வந்து, இப்ப கொரோனா பீரியட்ல இருந்து எல்லாம் வளமா கொண்டு வந்து சேர்த்து அவ்வளோத்தையும் வளப்படுத்தி அதை நிலப்படுத்துறதுக்கான அதுக்காக அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக அவ்வளவு முயற்சி இருக்கு. ஆனா அதுக்கு சாதகமா கொண்டு வந்து சேர்க்கிறது இயக்க உண்மையிலேயே செய்யும். அந்த அது நடாமோனவர்கிட்ட அது நாங்க சிரிக்கிறது தான், இது சரித்திரம் அந்த மாதிரி நினைக்கிறது. ஆனா அதான் சரியா வாரது இல்ல. இயக்க உண்மையிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையில பல முறை நான் உண்டையுமே பணம் வச்சு செய்யறது இல்லை வாணி. ஆனா என்னுடைய எண்ணம் இது இப்படித்தான் செய்யணும். இதை நான் அத்தனையும் வளமா நடக்கைகளை யோசிப்பேன். அவ்வளவு பணத்தை வச்சிருந்தும் கூடி சில வழியில சில காரியங்களை அதை செய்ய முடியாம இருக்குமா, அது அவ்வளவு வளமா இருந்தது. அந்த எண்ணங்கள் தான் அதை வளப்படுத்துறது. சில வழியில பிள்ளையான எண்ணங்களும் தங்களுக்குள்ளேயே இருக்கும். அதை மெல்ல தட்டி நான் கன வெற்றியாளர்களை இதை பார்த்திருக்கேன். அது கன வெற்றியாளர்களை இந்த நான் எப்பவுமே அந்த வாழ்க்கையில முன்னேற பேட்டியை எப்பவுமே கேட்டுக்கொள்வது. அப்ப அவருடைய பக்கத்துல அது மாதிரிதான் அர்ப்பணிப்பும் கற்பனையும் தன்னம்பிக்கை தனக்கான கடிவாளமா தானே இட்டுக்கொண்டு அதை சரியான ஒழுங்குல படுத்தி போகல. 2 இலக்கியங்களுமே அழகாக பேசியது. சிறப்பான வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்து தட்டி குடிச்சதுக்கு நன்றி. ஆனா நேவிசாக்கா மிக சிறப்பு நல்ல இது. ஆனாலும் இந்த கடந்த வாரம் யாரோ உங்களுக்கு ஒரு சொன்ன அப்புறம், ஆனா உங்களோட முகம் வந்து அது இன்றும் வாடிய ரோஜா போலே இருக்கிறது. அப்படி இருக்காதீர்கள், வளமை போல. இல்ல, அது இப்ப எங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கிறது. நான் நேரடியா சொல்றபடியா நான் சொல்றேன். அப்படி யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி ஒண்ணுமே இதண்டாயிரம் பழைய நிலைக்கு வர வேணும். அது எல்லாம் அப்படியே அதை வச்சு சொல்றேன். அதோடதான் பிரச்சனையா வாழ்க்கையில. அப்படியே நீங்க இதுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாமே அதைத்தான் சொல்றேன். நீங்க இதை வைக்கிறீங்க. இப்ப முட்டைக்காலுக்கு முழங்காலுக்கு வேண்டாம். நீங்க அவர் எங்கேயே நிற்கிறார், நீங்க இதை வச்சு சொல்றீங்க. அவர் இப்ப கேட்கிறார் என்ன சொல்றாங்க. நான் அதுக்கு சொல்லல அந்த இல்ல அதுக்கு தான் இப்ப நீங்க சொன்னது இதுக்குள்ள அரகாய்ச்சல் அப்படி இல்ல. அவருக்கு குடும்பக்காரர் பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இதை மட்டுமே சொல்லுங்க. ஒரு மனுஷனை இதுக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா அப்படி இதுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் நான் திரும்ப வருவேன். அவருக்கு சில வேலை உடல் அசதியா இருக்கலாம், உடம்புல பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்பங்கள பிரச்சனை இருக்கலாம். அது இருக்குன்னு சில 2 போட்டா இப்ப 5 வருங்க எண்ணெய் தப்பி இருக்கலாம்ல. எண்ணெய் அவ்வளோ போட்டு தப்பிட்டேன் நாளைக்கு முழுவதுக்கு. இல்ல நான் முழுகிட்டு தான் எண்ணெய் போடுறது. ஒரு கிழமை அப்படித்தான் போடணும். நான் முழுவதுக்கு எண்ணெய் போடுறேன், இல்ல முழுகிட்டு தான் எண்ணெய் போடுவேன். எனக்கு அது ஊர்ல என்ன தொடர்ந்து போட்டிருக்கேன். அதால பாதிப்பு இல்லையா உங்களுக்கு? இல்ல கனவாரம் இல்ல எனக்கு. இல்லாட்டா அந்த தலையடிக்கிற தன்மையும் அந்த ட்ரை ஆகுற இது மாதிரி பாருது. இல்ல எனக்கும் இருக்கு வாணி. அந்த 2-3 நாளைக்கு ஒருக்கா உச்சியில எண்ணெய் வச்சுட்டு முழுக இல்லையா தலையடிக்கு மாணி தாங்க இல்லாம தெரியல, கண்ணுக்குள்ள ஊத்துற மாதிரி இருக்கு. அப்ப நான் வெள்ளி முழுறேன்டா சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும் ஒன்னோட தெரிவேன். பிரசவம் ஒண்ணுதான். இல்லாட்டி எனக்கு ஏதோ அந்த முடி ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது. வாணி அதை திரும்பி காட்டுங்க. கூந்தல் எந்த அளவுல? கூந்தல் சரி, கூந்தல் சரி. கூந்தல வெட்டல, கூந்தல் நான் வெட்டுறது வெட்ட ஆக்களை காண வையா. ஆக்களை பிடிக்க கொஞ்சம் சின்ன இல்ல வெட்டிடுவேன். எனக்கு அந்த விசரு குடம் பாருது முடி வெட்டுறது முன்னுக்கு வெட்டோன்னு. இப்பதான் முன்னுக்கு வெட்டுறதை விட்டாச்சு, பின்னாலதான் கொஞ்சம் வெட்டோன்னு போற பாப்போம் அறுதல. ஆனா என்ன வைக்கிறது என்னாலும் செல்வினிஜி சென்ற வாரம் அவர் ரிசப்ஷனுக்கு நல்லபடியா வலிக்கிட்டு போயிருந்தார். அப்படித்தான் கலக்கி கொண்டுதான் போறோம்.
நீலக்கலை கியூடெக்ஸ் எல்லாம் அடிச்சு ஆமா 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 நன்றி நன்றி. நீளத்துல மாலை போட்டு நீளத்துல தோடு போட்டு போட்டு இல்ல அந்த போட்டு சாரிய வடிவ ஹேங் பண்ணி விட்டு நான் எல்லாரும் ரசிச்சு உண்மையிலேயே நான் ரசிச்சு பாருங்க. நானும் பார்த்திருந்தேன். நான் ஹேங் பண்றது குறைவு இல்லைன்னு சொல்லலாம். இல்ல அதுல வேற ஒரு ஸ்மார்ட் ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல் ஒன்று இருந்தது. ஸ்மார்ட் ஆயா இவர்கிட்டே அது மதில் விழுந்துட பண்ணி நிற்கிறீங்களே, நான் சொன்னேன் பின்னால பூக்களை கை நிற்கிறேன் ஐயாட்டு எடுக்கப்பட்டது. அது நல்லா இருந்தது. எல்லாரும் ஆனால் வந்தா இருந்தார்கள். அதில் இந்த சின்ன இளங்குமரிகள் எல்லாம் சூப்பராக இருந்தார்கள். எல்லாரும் லயங்கா போட்டு நல்லா இருந்தது. கஜனுடைய பிள்ளைகள் டக்கண்டு இவ்வளவு 3 பேரும் வளர்ந்துட்டார்கள். வருவார்கள் தானே. ஒரு வருஷம் போன பிள்ளை இன்னும் அப்புறம் அந்த தீயாக ஒரு மாதம் 18 பாருங்க. வாணி மதுமிதாவை எனக்கு கண்டுபிடிக்க முடியல. வாணி அதுல அதுக்குள்ள நிக்கிறேன். இல்ல இது இது பாருங்க அதுல பச்சை பச்சை பச்சையோட ராகவி பக்கத்துல நிப்பார். அவரும் பச்சை. ஓ கருகா இல்ல ஒரு மாதம் மணி முகம் பார்த்து சிரிக்கிறார். வாணி முகத்தை பார்த்து சிரிக்கிறார். இன்னைக்கு கை விரலை கொடுக்க இறுக்கி பிடிக்கிறா அவ்வளவு விரலாலையும் இறுக்கி பிடிக்கிறா. ஆனா கொஞ்சம் கோபம் வருது. சுருக்குன்னு கோபம் தனக்கு தெரியலன்னா ஒரு வீட்டு கத்தி தண்டை விளையாட்ட 9 இல்ல 9 கொஞ்சம் திமிர்க்குணம் இருக்கிறது தான் இருக்கும். சரியான வித்தியாசமானி முதல் மாதிரி இல்ல. அந்த நாள்ல முதல்ல எப்படா கண்ணை திறக்குங்கள் நித்திர கொண்டுகிட்டே இருக்குங்கள், கண்ணை கையை தூக்கி பொத்திக்கிட்டே இருக்குங்கள். இப்ப பிள்ளை துருதுரன்னு முடிச்சுக்கண்டு கையை ஆட்டிக்கண்டு. எனக்கு 18 தீயாட எங்கட ஆனிவர்சரி தானே. அப்ப எனக்கு எப்ப ஞாபகம் இருக்கு. காலையில் எழுப்பி ஜோதிச்சேன். ஒரு மாதம் ஆயிருக்குமே கவிதை காண்ட நிகழ்ச்சி செய்யறாவே. ஐயருக்கு என்ன கூப்பிட்டு ஒன்றும் பண்ணலையே. இல்ல சனிக்கிழ இல்லண்டா காண்டி வந்து அப்பா அம்மா வர்றதுக்கு கிழமை நாள் சரி வராது. நாங்க சனிக்கிழமை அதான் நான் ஜோதிச்சு போட்டு ஒவ்வொரு 18 மரக்குள்ள தீயா வருவார் கண்ணுக்கு. இல்ல அது என்னன்னா வெட்டிங் அனிவர்சரி போட்டிருக்கீங்கன்னா பவித்ரா ஹாஸ்பிட்டல் போய் தான் அப்ப நான் யோசிக்கிறேன். ஓ ஞாபகத்துக்கு இன்னொரு ஞாபகம் அப்படியே மறக்காம இருக்கிறதுக்கான நாளா வந்து அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்று அப்புறம் ராகவின் பர்த்டே அன்றைக்கு தான் வேதிகா கஜன் வெட்டிங். ஓகே 4 வருஷம் அப்படி மாறி வருது. எங்களுக்குள்ளேயே நிற்கிது இல்லை. என்னோட மகளுக்கு பிறந்த மகள் மே 18. எப்படி மே 18 பிறந்திருக்கிறார். மே 18 மறக்கவே அதான் மே 18 இப்பவா வைகாசி இப்போ மே 18. ஓகே ஓகே. பேத்தியார் பிறந்தது மே 18. அன்னைக்கு சட்டை தைச்சது அவருக்கு நான் காட்டுனேன். அனுப்பிட்டீங்களா? ஓ அதை அனுப்பிட்டீங்க. அச்சா சட்டையை போட்டுட்டு இருக்கட்டுமே. நீ என்ன விண்டர் தானே. விண்டர் வந்துட்டு விண்டர் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அதுக்கும் வேறு உறுப்புகள் வாங்கி வச்சு போகிறதுக்கு இருக்கிறோமா நீ இருக்கா போக மாட்டேன். நன்றி இலக்கியம் ஜெயநடசன் அவர்களை திறப்பிக்கு போனபடி நல்லா அவர் கொஞ்ச நாளால ஒரு பாட்டிகள் சந்திப்பு வைக்கலாம். கொஞ்ச நாள்ல இப்பது பாட்டிகள் தானே. இல்ல அலர் பாட்டிகள் தானே. இதுல ஒரு நிகழ்ச்சி ஒன்று பாட்டிகள் சந்திப்பா வைக்கலாம் நினைக்கிறேன். இல்ல இல்ல எப்ப ஒருவர் சிரிப்பார். சரியா உங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் தான், நகைச்சுவை விடுறவர் தான். அப்போ அன்றைக்கு ஃபோட்டோ எடுக்கல. சரி வயது பேர் சங்கம் இங்கே வாங்கன்ட்டு ஃபோட்டோ எடுத்தார். சரியா அங்கால இளம்பட்டங்க இங்கே வயது பேர் சங்கங்கள்லாம் வாங்கன்ட்டு பொம்பளைகளை. அப்போ நான் சொல்லி ஊருக்கு வார வருஷம் 50 ஆச்சுது. அப்போ நீ வெங்கட பக்கம் தான் வரணும். இனிமேல் இப்படி சொல்லாத ஐயா. 20 வயது வாங்கடாது இந்த அல்லொள்ளு. இப்போ அவருக்கு 50 ஆகுது. நான் நீ என்ன பண்ண சின்ன சரி நீ 50 எங்கட பக்கம் தான் வரணும் வந்துட்டு. அப்படி நாள் ஓடிக்கொண்டே சென்ற வாரம் உங்களுடைய மருமகனாருடைய பிறந்த நாளை பார்க்க முடிஞ்சது. அப்ப எனக்கு அந்த தொலைபேசி எப்போதுமே என்னுடைய மண்டையில குடைஞ்சு பேசும்